10 வயசு பசங்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றாங்க. அதே நேரத்துல ஒரு சிஏ பேக்ரவுண்ட் இருக்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றாரு. 5 வருஷம் கழிச்சு இந்த 10 வயசு பசங்க செலக்ட் பண்ண ஸ்டாக்கோட ரிட்டர்ன் தான் அவரை பீட் பண்ணிருக்கு. யாரு? சிஏ கொடுத்த ரிட்டர்னோட ஸ்டாக்கை பீட் பண்ணிருக்கு. இதை காதுல பூ சுத்துறன்னு பாக்குறீங்களா? இல்லங்க, இந்த வீடியோல வாங்க தெளிவா பார்க்கலாம். அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் கட்டடம் நல்லா இருக்கும். இது உலகம் அறிஞ்ச பழமொழி. கரெக்ட் தானுங்க? அதே மாதிரி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்க அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். நான் இங்க அஸ்திவாரம் சொல்றது என்னன்னா, பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ் நீங்க அதை தெரிஞ்சிட்டீங்கன்னா தாராளமா நீங்க பில்ட் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு அஸ்திவாரத்தை எப்படி போட போறதுன்னு சொல்லி தர போறேன். இது உங்கள் சேதுராமன் ஃப்ரம் மார்க்கெட் மந்திரம். புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகிற எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசினாலே தெரிச்சு ஓடுறாங்க. அதுக்கு காரணம் மேபி நம்ம சினிமால கூட பாத்தீங்கன்னா அதை பத்தி பெருசா அவேர்னஸ் சொல்லி தரல. ஈவன் நம்ம ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி இதை பத்தி ஒரு பெரிய அவேர்னஸ் கிடையவே கிடையாது. வீட்டுல பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம கூட இருக்க என்ன சொல்லுவான், மச்சான் நான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு ட்ரேட் பண்ணண்டா, நல்ல ப்ராஃபிட் வந்துது அப்படின்னு சொல்லுவான். ஆனா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, அவன் பக்கத்தே சேராதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா நம்ம அதெல்லாம் கேட்காம பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு ப்ராஃபிட்டை உங்களால அடைய முடியும். இதுதான் இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். நான் முதல்ல இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆர்வத்தை தோன்ற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு கதை சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் விப்ரோன்ற கம்பெனி. விப்ரோன்ற கம்பெனியை நீங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு 700 கோடி ரூபாய். சும்மா இல்லைங்க, நீங்க உண்மையாலுமே செக் பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணுங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு 700 கோடி ரூபாய். கண்ணு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1980 எப்படிப்பா 10,000 இருந்திருக்கும்? வாஸ்தவம் தாங்க. 10,000 ஒரு சைபரை கட் பண்ணுங்க, 1000 ரூபாய். அதுலயும் வேணாலும் ஒரு சைபரை கட் பண்ணுங்க, 100 ரூபாய். இன்னொரு சைபரை கட் பண்ணுங்க, 10 ரூபாய். இன்னொரு சைபரை கட் பண்ணுங்க, 1 ரூபாய். நீங்க 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு அதோட மதிப்பு 7 லட்சம் ரூபாய். நல்லா யோசிச்சு பாருங்க. 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 7 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னா இட்ஸ் அ பிக் ப்ராஃபிட். நண்பர்களே, விப்ரோவோட கதையை சொல்லி நாளைக்கே ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் போடுங்கன்னு சொல்லி நான் உங்களை தூண்டல. ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றத ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மூலியமா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். வாங்க அந்த கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பங்குச்சந்தை அபாயகரமானதா? அப்படின்னா எந்த அளவுக்கு அது அபாயகரமானது? இரண்டாவது கேள்வி, பங்குச்சந்தையில நீங்க எவ்வளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம்? அதாவது ட்ரேடிங் மூலியமாவோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாவோ எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? மூன்றாவது கேள்வி, பங்குச்சந்தையை தொடங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் தேவைப்படும்? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு? இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறது ஈஸியா இல்ல கஷ்டமா? எளிதா இல்ல கடினமா? அதாவது ப்ராசஸ் எப்படி இதை தொடங்கலாம்? இதுதான் அந்த கேள்வி. அடுத்ததாக, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி வந்து மக்கள் ஏன் ரொம்ப பயப்படுறாங்க? அந்த அளவுக்கு அவங்க பயப்படுறது ரொம்ப உண்மையாது? அடுத்தது, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணுமா, இல்ல வேற ஒரு பர்டிகுலர் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுமா? அது இருந்தாதான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வந்து செயல்படுது? அதாவது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் எப்படி ஏறுது, எப்படி குறையுது? கடைசி கேள்விதாங்க தாரக மந்திரம். அதாவது இப்ப நான் மேல சொன்ன எல்லா கேள்விகளுக்கும் விரிவான விடையும் நல்ல நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது நல்ல கத்துக்கணும்னா நீங்க எந்த மாதிரி புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும், எந்த வகையான புத்தகங்களை நீங்க வந்து படிக்கணும்? இப்ப நம்ம முதல் கேள்வியை விரிவாக்கமா பார்க்கலாம். முதல் கேள்வி என்னன்னா, பங்குச்சந்தை அபாயகரமானதா? அப்படின்னா எந்த அளவுக்கு அது அபாயகரமானது, எந்த அளவுக்கு ஆபத்தானது? பங்குச்சந்தை ஆபத்தானதான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, ஆபத்தானதுதான். எப்படின்னா, நீங்க இன்னைக்கே பணத்தை போட்டு இன்னைக்கே லாபத்தை சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா அது ஆபத்தானதுதான். ஆனா ஒரு பிசினஸ்ல நீங்க வந்து பார்ட்னர் ஆகணும்னு நினைச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ஆபத்தானது கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த பிசினஸ்ல நானும் பார்ட்னர் ஆகணும்ன்ற ஒரு நம்பிக்கையில அந்த ஒரு எண்ணத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா பங்குச்சந்தைன்றது ஆபத்தானது கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம்? இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறான்ற ஒரு எதிர்பார்ப்போட எந்த ஒரு பிசினஸுமே நம்ம தொடங்கவே முடியாது. ஒரு பிசினஸ் நம்ம தொடங்கணும்னா, சாதாரணமா ஒரு டீ கடை தொடங்கணும்னா கூட அது லாபம் கொடுக்கறதுக்கு மினிமம் நம்ம 2 வருஷம் அந்த டீ கடையை தொடர்ந்து ரன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் தான் நமக்கு லாபம்ன்ற வார்த்தையே நம்ம லாபத்தையே நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் 2 வருஷம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் லாபகரமான்றத நீங்க எவ்வளோ லாங் டைமுக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ, எவ்வளோ லாங் டைமுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சிருக்கீங்களோ, அதை பொறுத்து தாங்க இந்த லாபத்தோட ஓவரால் பெர்சன்டேஜை நம்ம சொல்ல முடியும். 3வது கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு மணி வேணும்? பொதுவா நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு சிறு தொழில் தொடங்கணும்னா கூட நமக்கு வந்து ஒரு டார்கெட் பிரைஸ் தெரியும். அதாவது என்னன்னா, இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படுது. உதாரணத்துக்கு மேன் பவர் காஸ்ட் எவ்வளவு தேவைப்படுது, இல்ல ஒரு மேனுஃபேக்சர் பண்ண போறோமா, அந்த மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் எவ்வளவு காஸ்ட் தேவைப்படுது, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு எவ்வளவு நமக்கு வந்து மணி தேவைப்படுது, அந்த அளவுக்கு மணி நம்ம கிட்ட இருக்கா அந்த ஒரு பிளான் நம்ம பார்ப்போம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மணி வச்சுக்கிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தேதிக்கு ஒரு குண்டு மணி அளவு தங்கத்தை கூட நம்மளால வாங்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஆனா நீங்க கடையில போய் நகை கடையில ஏறி ஒரு குண்டு மணி அளவு தங்கத்தை உங்களால வாங்கவே முடியாது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்க முடியும். அதுவும் சேஃப்டியான முறையில வாங்க முடியும். ஈவன் இன்னைக்கு தேதிக்கு 10 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும், ஈவன் 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டாக்ஸ் இருக்கு, பங்குகள் இருக்குது. அதுவும் நல்ல கம்பெனிகள் இருக்கு. அதனால இவ்வளவு மணி தான் பங்கு சந்தையில நம்ம வந்து கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளவு இருந்தாதான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம தொடங்கவே முடியுன்றத தயவு செய்து கைவிட்டுருங்க. அடுத்த கேள்வி, தொடங்குவது எளிதா கடினமா? இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ப்ராசஸ்ன்றது தொடங்குறது ரொம்ப எளிதான காரியம். முதல்ல உங்களுக்கு ஆதார் கார்டும் பேன் கார்டும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் தேவைப்படும். இது 3 இருந்ததுன்னா இதை வச்சு நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலியமா தான் நீங்க ஒரு ஸ்டாக்ஸை, ஒரு பங்கு, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்க வாங்க முடியும். நீங்க அந்த காலத்துல டைரக்டா வாங்குற மாதிரி இருந்தது, பிசிக்கல் ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே டிமெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால டிமேட் அக்கௌண்ட் ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலியமா நம்ம ஸ்டாக்ஸ் ஈஸியா வாங்கலாம். நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு. அந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த கேள்விங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தாலே ஏன் மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க? அது உண்மையா? இதுதான் கேள்வி. உண்மையும் கூடங்க. ஏன்னா மக்களோட மனநிலைமை அப்படி இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒருத்தரோட ஒரு ஓன் கேரக்டரை பொறுத்துதான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். எப்படி சொல்ல வரேன்னா, அதாவது இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் கிடையாதுங்க. நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. நீங்க வந்து ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு தங்க நகையை வாங்கி வைக்கிறீங்க இல்லையா? இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பி, நம்ம வந்து ஒரு நிலத்துல இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு லேண்ட் வாங்குறோம். இந்த 2 சொத்தையுமே நம்ம என்ன பண்றோம், இமீடியட்டா சேல் பண்ண மாட்டோம். ஏன்னா லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம். அத மாதிரி யாருமே ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு வாங்குறாங்களா, ஸோ அது வந்து ஒரு 10% இல்ல 10% to 20% ப்ராஃபிட் கிடைச்ச உடனே வித்துட்டு வெளியே வந்துடும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி வாங்கின உடனே ரொம்ப கீழே இறங்கிட்டாலும் பயந்து போய் வித்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இதனாலதான் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குதே தவிர, மற்றபடி நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் நீங்க வந்து லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சீங்கன்னா, கோல்டு அண்ட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது 2ஐயும் தாண்டி லாபம் கொடுக்கிற அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன விப்ரோ ஸ்டாக்ஸ், அப்புறம் டிவிஎஸ், நம்ம எம்ஆர்எஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பான பங்கு. ஆக்சுவலா வந்து இதெல்லாம் நல்ல லாபம் கொடுத்துருக்கு. 10 இருந்து 20 மடங்கு வரைக்கும் லாபம் கொடுத்த பங்குகள்லாம் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணுமா, இந்த ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் நோ. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் வந்து வீடியோல முதல்ல சொன்னேன் தெரியுங்களா, ஞாபகம் இருக்கா? ஒரு 10 வயசு உள்ள பசங்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிரியேட் பண்றாங்க. அதே நேரத்துல ஒரு சிஏ கிராஜுவேட், அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. பட் ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 10 வயசு குழந்தைங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்த ஸ்டாக்ஸ் தான், அவங்க செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் தான் நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்குன்னு அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மைங்க. ஏன்னா அந்த பசங்க ஸ்டாக்ஸ் பிக் பண்ணும்பொழுது எப்படி பிக் பண்ணிருக்காங்கன்னா, லைக் டிஸ்னி, கேட்பரி, அந்த மாதிரி அவங்க வந்து விருப்பப்பட்ட கம்பெனி, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனியா பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் இருக்காது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஈவன் நம்ம சிஏ பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பேலன்ஸ் ஷீட், அவருடைய எல்லா மைண்டையும் மூளையெல்லாம் அலசி போட்டு அவர் பண்ணியிருந்தாலும் என்ன யூஸ்? ஒரு யூஸ் இல்லை. அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த பேக்ரவுண்ட் தான் இருக்குன்ற அவசியமே கிடையாது. அடுத்த கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது? ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏன் வந்து ஏறுது இறங்குது, என்ன காரணம்? சிம்பிள்ங்க. இந்த உலகமே சப்ளை அண்ட் டிமாண்ட் என்ற ஃபார்முலால தாங்க வந்து இயங்குது.
இந்த உலகமே அப்படிதாங்க இயங்குது. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் முடிஞ்சுங்க. இப்போ ஒரு பொருள் விற்கிற கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணுது. ஆனா அந்த ப்ராடக்ட் மக்கள் மத்தியில வந்து நிறைய ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அதை வாங்குவாங்க. அப்படி வாங்கும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோட ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அந்த கம்பெனியோட பங்குகளை வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. இதன் காரணமா 10 ரூபாயில் இருக்க விலை 15 ரூபாய் ஏறும், 20 ரூபாய் ஏறும். ஏன்னா அதை எந்த விலை கொடுத்தும் வாங்க நிறைய பேர் தயாரா இருப்பாங்க. இதன் காரணமா தான் பங்கு ஏறுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஸ்டாக் வந்து கீழே இறங்குறதுக்கும் காரணம் இப்போ அந்த கம்பெனி வந்து சரியா செயல்படல, அதனால அதை விற்க ரெடியா இருப்பாங்க. முன்னாடியே வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணவங்களும் சரி, அது ரிலீஸ் ஆகும்போது, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மெத்தட்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது வாங்கி வச்சவங்களும் சரி, அது சேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக் குறையும். இதுதாங்க. அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, நல்ல ஒரு முக்கியமான கேள்விங்க. இப்ப நான் மேல சொன்ன எல்லா கேள்விகளும் விடைகளுக்கும் அதை நீங்க இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும்னா நீங்க பங்குச்சந்தை சார்ந்த நிறைய புத்தகங்களை பார்க்கணும். வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாதுங்க, நீங்க நிறைய புக்ஸ் படிக்கணும். புக்ஸ் படிக்கிறது மூலியமா உங்களுக்கு நிறைய இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ஆஃப் மணி, அப்புறம் நம்ம ஐயா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் இருக்காருங்களா, அவர் எழுதின புத்தகங்கள்லாம் அருமையா இருக்கும். நான் படிச்சிருக்கேன், ரொம்ப அருமையான பிரமாதமான புத்தகம். ஸோ அந்த மாதிரி புத்தகம்லாம் நீங்க வாங்கி செலக்ட் பண்ணி படிங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நல்ல புக்ஸோட பேர்லாம் கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணி படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதன் மூலியமா நீங்க இன்னையில இருந்து எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 10 to 20 இயர்ஸுக்கு டெஃபினட்டா ஒரு பாசிவ் இன்கம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். கடைசியா உங்கள்கிட்ட நான் ஒரே விஷயம் ஷேர் பண்ண விரும்புறேன். நம்ம ரத்தன் டாடா சார் சொன்ன மாதிரி, டோன்ட் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் டு மேக் மணி, ஸ்டார்ட் பிஸ்னஸ் டு மேக் டிஃபரன்ஸ். அதாவது ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு, அதாவது பணம் சம்பாதிக்கிறதாக ஒரு தொழிலை தொடங்காதீங்க. எதையாவது ஒரு புதுசா ஒரு வித்தியாசத்தை கிரியேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு தொழிலை தொடங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். வெற்றியை மட்டும் இல்லைங்க, கூடவே நிறைய லாபத்தையும் கொடுக்கும். அப்போ இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் ஒரு 3% ஆஃப் பீப்புள் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா யூஎஸ் எல்லாம் டோட்டல் 60% ஆஃப் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ இன்னையில இருந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களோட எண்ணிக்கையும் கூடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நிறைய பணமும் மார்க்கெட்ல புழங்கும். அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கிட்டு சிறுக ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுக்கலாம், ஃபண்டமெண்டல்னா என்ன, பாசிவ் இன்கம்னா என்ன, ஸோ அது சம்பந்தமா நிறைய வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம்.